வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்மோட இணைபவர் காங்கிரஸ் கட்சியின் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எக்ஸிட் போல்ஸ் முடிவுகளை பொய்யாக சொல்லி ஸ்டாக் மார்க்கெட்ல மிகப்பெரிய ஒரு ஊழல் செஞ்சிருக்காங்க மோடியும் பாஜகவும் அப்படின்ற ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை ராகுல் காந்தி அவர்கள் வச்சிருக்கிறாரு. ஆனா இதுக்கு பாஜக தரப்புல இருந்து ஒரு பேஸ்லெஸ்ஸான ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்றாங்க. எதன் அடிப்படையில ராகுல் காந்தி அப்படி சொல்றாரு? இந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் மூலமா லாபம் அடைஞ்சவங்க யார்? முதல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, மே 19 மே 22 28 அன்னைக்கும் அமித்ஷாவும் பிரதமர் மோடியும் நீங்கள்லாம் ஸ்டாக் மார்க்கெட்ல முதலீட்டு செய்யுங்க, ஜூன் 4ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு பிரமாதமான ரிசல்ட் வரும், ஆனால் நீங்கள்லாம் முதலீடு செய்யுங்க. ஏன் இந்த முதலீடு செய்யுன்னு சொன்னார்னா, இந்த ஆட்சி தோத்துருங்கிற ஒரு பயத்தில் முதல் ஃபேஸ் ஆஃப் தி எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்து ஸ்டாக் மார்க்கெட் கீழே இறங்கிட்டே போயிட்டுருக்கு. அப்போ எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பாருங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கே விஷயம் தெரியுது, மோடி தோக்குறார் அப்படிங்கிற ஒரு பரபரப்பான செய்தி எல்லா இடத்துலையும் போயிட்டுச்சு. இதை எல்லாம் ரொம்ப ப்ரெஷர் வருதுன்னு இதை சொல்கிறது வந்து என்டிடிவி. என்டிடிவியோட ஓனர் வந்து அதானி வந்து ஆல்ரெடி செபியில் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு விஷயத்துக்கு. ஒரு விஷயம் என்னென்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இவ்வளோ தான் ஸ்டேக் வச்சுக்க முடியும்னு ஒரு ரூல் இருக்குது. அதுக்கு மேலே வெளிநாட்டில் பணம் இருக்குது, ரூல்ஸை புறம்பா பணம் வச்ச வெளிநாட்டுகள் ஓனர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்காங்க. ஃபைனான்ஷியல் டைம்ஸ் ஆஃப் லண்டனில் வந்திருந்த செய்தி என்னென்னா, இவரோட கம்பெனியே ஃபாரினில் இவர் ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்லாம் ரிப்போர்ட் போய் கோர்ட் வரைக்கும் போய் சுப்ரீம் கோர்ட் ஆர்டரில் இன்னும் செபி இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. 1.5 வருஷமாக கிளியராக இன்னும் இது கொடுக்கல ரிப்போர்ட். அது மாதிரி டிவி சேனலில் போய் பிரதமர் இது மாதிரி நீங்கள் ஸ்டாக்கை வாங்குங்க, நீங்கள் வந்து அமித்ஷாவும் ஸ்டாக் மார்க்கெட் வாங்குங்க, 4ஆம் தேதி ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் வந்து ஒரு முடியுது, தட் இஸ் 31 மே. அன்றைக்கி வந்து ஹோல் டே மார்க்கெட் வந்து வீக்காக இருக்குது, மார்க்கெட் ஏறலை. கடைசி கொஞ்சம் 1 ஹவரில் அதானி சகாக்களோட ஸ்டாக்கு மட்டும் பயங்கரமாக ஏறுது. யாருக்கும் ஒன்றும் புரியல, எனக்கெல்லாம் கூட ஒன்றும், நாங்கள்லாம் டெய்லி வாட்ச் பண்ணுறவங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியல. 4:30 மணிக்கு நியூஸ் வருது, இது மாதிரி எக்ஸிட் போல் எல்லாரும் ஒரே சீராக சொல்கிறாங்க, பிஜேபி 360 இன்னும் என்டிஏவும் 360 400 சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லி முடிக்கிறாங்க. இது சத்தியம், இது உறுதின்னு சொல்லி முடிக்கிறாங்க. மார்க்கெட் நம்பிடுது. அடுத்த நாள் மார்க்கெட் லீவு, சனி ஞாயிறு லீவு. 3ஆம் தேதி காலத்தால், தட் இஸ் மண்டே காலத்தில் மார்க்கெட் திறக்கு. ஜூன் 3ஆம் தேதி மார்க்கெட் திறக்கிறச்ச 1500 பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் தூக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன்னு ஒன்று சொல்லுவோம். யாராவது ஸ்டாக்கை விற்கணும்னு நினச்சாங்கன்னா விற்க ஆரம்பிப்பாங்க, கொஞ்சம் விலை இறங்கினா விற்கிறத நிறுத்திடுவாங்க, திரும்பி விலை ஏறும், திரும்பி விற்பாங்க. ஒரு பெரிய புல் மார்க்கெட்டில் என்ன ஆகும்னா, ஃபஸ்ட் ஹவரில் இருக்கிற ஹையை வந்து செகண்ட் ஹவர் உடைக்கும், தேர்ட் ஹவர் உடைக்கும், கடைசி க்ளோசிங் நியூ ஹையாக இருக்கும். ஆனால் அன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு 1 ஹவரில் வந்த ஹையை அந்த நாள் ஃபுல்லாக பிரேக்கே பண்ணல. அது என்ன, அந்த ஹை கிட்ட போனாலே விற்கிறதுக்கு யாராவது ரெடியாக இருந்தாங்க. அது விற்றது யாருன்னு பார்க்கணும். அது விற்று முடிக்கிறாங்க 3ஆம் தேதி. 4ஆம் தேதி காலத்தால் உங்களுக்கு பிஜேபி வந்து எதிர்பார்த்த அளவு சீட்டு வாங்கலை. 400லாம் இல்லை, 300ம் இல்லை, 400 300 விட்டுருங்க, 250 கூட கிடையாது அப்படின்னு ஆயிடுச்சு. மார்க்கெட் ஒரு சமயத்தில் ஆல்மோஸ்ட் 1950 பாயிண்ட் வரைக்கும் இறங்கிடுது. அதுக்கப்புறம் ஒரு அங்கேருந்து பவுன்ஸ் ஆகி இது போகுது. இப்போ காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தி என்ன கேட்குறாங்கன்னா, பிரதமர் ஏன் பேசினார், பிரதமரோட வேலையா ஸ்டாக்கில் முதலீடு செய்யின்னு சொல்கிறது, ஹோம் மினிஸ்டர் சொல்கிறதா? இல்லை. இந்த எக்ஸிட் போல் வரத்துக்கு முன்னாடியே வீக்காக இருக்கிற மார்க்கெட்டில் அதானி ஷேர்களை வாங்கினது யார்? அந்த ஷேர்களை கடைசியில் வால்யூம் ரொம்ப அன்ரீசனபிளாக ஹையாக இருக்குது, அதை அவர் படம் போட்டு காமிச்சிருக்காரு. அது வாங்கினது யார்? 3ஆம் தேதி மார்க்கெட் ஏறணும் போது விற்றது யார்? ஏன்னா எல்லாருமே வாங்கியிருக்காங்க, எஃப்ஐஐ வாங்கியிருக்கான், மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கான், நம்ம எல்ஐசி எல்லாருமே வாங்கியிருக்காங்க. விற்றது யார்? இந்த விற்றவர் தான் லாபம் சம்பாதிச்சிருப்பார். அடுத்த நாளைக்கு கத்தல் ரிசல்ட் வந்தோடனே மார்க்கெட் கீழே விழுந்தது. மார்க்கெட் இருந்த லெவலுக்கும் விழுந்த லெவலுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சுமார் 30 லட்சம் கோடி கம்மியாக இருக்குது. இந்த நஷ்டம் எல்லாமே ரீட்டைல் இன்வெஸ்டருக்கும் சிறு முதலாளர்களுக்கும் சில ஹெச்என்ஐக்கும் வந்திருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்லாம். மார்க்கெட் ரொம்ப கம்மியாச்சுல்ல, அது ராகுல் காந்தி சொல்ல நான் சொல்கிறேன். மார்க்கெட் ரொம்ப கம்மியாகிற அன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கணும்னு ட்ரை பண்ணவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டே வாங்க முடியல. ஆர்டர் அடுத்த நாள் தான் ஹையர் லெவலில் ப்ளேஸ் ஆச்சு. அது ஏன்? இது எல்லாமே
செபி இன்வெஸ்டிகேட் மேலே நம்பிக்கை இல்லை. ஏன்னா செபி அதானியை பார்த்து இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிப்போர்ட்டு கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு வரல. இது என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு பார்லிமெண்ட்டில் இன்வெஸ்டிகேட் பண்ண தான் தெரியும். பார்லிமெண்ட் முன்ன மாதிரி கிடையாது. இப்போ 2 சீட்டு 2 பெரிய பிளாக்குக்கும் ஒரு 60 சீட்டு தான் வித்தியாசம். அதனால் மோரர்லெஸ் ஈக்குவலாக டிவைட் ஆகும். எல்லாருமே கூப்பிட்டு கேள்வி கேட்பாங்க. என்ன நடந்ததுன்னு உண்மையை தெரிஞ்சிடும். பேஸ்ட் ஆன் தட் கேஸ் போடலாங்கிறதுக்கு தான் சொன்னார். இது பப்ளிக் பணம். 2வது, மார்க்கெட்டை நம்பி தான் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மார்க்கெட்டை நம்பி இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த மார்க்கெட் ஃபேரு, நியாயமானது, தர்மமானது, நம்ம எல்லாம் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலான்னு மக்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரணும்னா இதில் ஏதாவது ஃப்ராடு நடந்ததான்னு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண தான் தெரியும். இதனால தான் அவர் இன்வெஸ்டிகேஷன் கேட்குறாரு. நாடாளுமன்ற விசாரணை நடந்தாதான் உண்மை என்ன அப்படின்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ ஒரு பிரதமரோ ஹோம் மினிஸ்டரோ கொடுக்கறது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ரொம்ப புதுசான ஒரு விவகாரம். அப்படி பார்த்தா கூட இந்த ஸ்டாக் மார்க்கெட் இதெல்லாம் கவனிக்கிற, அதுல இன்வெஸ்ட் பண்ற ஆட்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது மிக குறைவு. அப்படின்னா அதுல பத்தி மோடி பேசுறதோ அது எல்லாமே எப்படி களத்துல எலெக்ஷன்ல எப்படி ரெஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 10,000 கோடி சம்பாதிச்சிருந்தாருன்னா யாருக்கு நஷ்டங்கிறத விட அன்றைக்கி யார் பல்லாயிரம் கோடி சம்பாதிச்சிருப்பாங்க. அந்த 10,000 கோடி சம்பாதிச்சது யாருன்னு நம்மளுக்கு தெரியணும். அவங்களுக்கும் பிஜேபிக்கும் என்ன சம்பந்தம்? அந்த எக்ஸிட் போல வேணுன்ட்டே தப்பாக கொடுத்துருந்தாங்க. ஏன்னா வந்த ரிசல்ட்டுக்கும் எக்ஸிட் போலுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த எக்ஸிட் போல் கொடுத்தவங்களுக்கும் பிஜேபிக்கு என்ன சம்பந்தம்? இந்த எக்ஸிட் போல் கொடுத்தவங்களோட சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பணம் சம்பாதிச்சாங்க. இது எல்லாமே மக்கள் பணம். ஏன்னா யாராவது பணம் சம்பாதிக்கணும், யாராவது நஷ்டம் ஆகணும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் பணம் நம்பி போட்டவங்களுக்கு தான் நஷ்டம். அவங்களோட பணம் தான் அது. அந்த பணம் யார் கையில் போச்சு? அந்த பணம் ஏதாவது அரசியல்வாதிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொலைவு பண்ணால் தான் தெரியும். யாருக்கு நஷ்டம்னா ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு தான் நஷ்டம். மியூச்சுவல் ஃபண்டில் காசு போட்டவனுக்கு தான் நஷ்டம். ரொம்ப நாளாக வாங்கிட்டே இருக்காங்க. வெளிநாட்டுக்காரங்க விற்க வாங்கிட்டே இருக்காங்க. அன்றைக்கே விற்கிறாங்க. மார்க்கெட் ஏறுறச்சியும் விற்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி விழுந்துற அன்றைக்கி 4ஆம் தேதி மியூச்சுவல் ஃபண்டும் விற்றாங்க. ஏன் விற்றாங்க? அப்போ இந்த விற்ற பணம் தான் யாருக்கு போச்சுங்கிறத கண்டுபிடிக்கணும்னா ஒரு பார்லிமெண்ட்ரி குழு உட்காந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ கூட பெருமுதலாளிகள் பக்கம்தான் மோடி நின்றுருக்காரு அப்படிங்கிறது இப்ப நீங்க சொல்றது மூலமா புரியுது. இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் 295 சீட்களை நாங்க வெல்வோம் அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல சொல்லிட்டு இருந்தது. இப்போ மொத்தமா இந்தியா பிளாக்கோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 232 அப்படின்னு நிக்கிறீங்க. இந்த எலெக்ஷன்ல முக்கியமான டேக் அவே அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் நாங்கள் 295 சொன்னது 234 ஆயிடுச்சு. பட் நான் என்ன கேட்குறேன், ஒருத்தர் 400 சீட்டு ஜெயிப்பேன்னு பார்லிமெண்ட்டில் சொன்னவர் 250 சீட் ஆயிடுச்சு. அதுதான் பெரிய முக்கியமானது. இனிமேல் ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டது. அரசியல் சாசனம் சட்டம் மேலே யாரும் கை வைக்க முடியாது. நாங்கள் கான்ஸ்டியூஷனே அமெண்ட் பண்ணுவோம். நாங்கள் எழுதுறது தான் புது கான்ஸ்டியூஷன் சொன்னீங்கல்ல, அது இனிமேல் பண்ண முடியாது. கான்ஸ்டியூஷன் எழுதணுன்னா உங்களுக்கு 2 சைட்லேயும் 3/4 மெஜாரிட்டி இருக்கணும். இனிமேல் உங்களுக்கு மெஜாரிட்டி இப்போ லோக்சபாலேயே கிடையாது. பார்லிமெண்ட்டை கான்ஸ்டியூஷனை மாற்றுறத விடுங்க, பில்லை பாஸ் பண்ணுறத கூட நீங்கள் சந்திரபாபு நாயுடு கால்லையும் நிதிஷ்குமார் கால்லையும் விழுந்தால் தான் நடக்கும். இல்லாட்டா பில்லு கூட பாஸ் ஆகாது. இந்த எலெக்ஷன் கேம்பெயின் முழுக்க ராகுல் காந்தி இந்த பெரும்பாலான தருணங்கள்ல அந்த கான்ஸ்டிடியூஷன்ல அந்த புக்கை கையிலே வச்சிருந்தாரு. அப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா நடந்த முதல் பிரஸ் மீட்லயும் கூட கையில வச்சிருந்தாரு. அது பெருமளவுல ஒரு பேசு பொருளாவும் மாறுச்சு. இன்னைக்கு பிரதமர் மோடி அந்த என்டிஏ எம்பிஸோட அந்த சந்திப்புல கூட்டத்துல அரசியலமைப்பு சட்டத்தை தலைவணங்கி நிக்கிற அந்த போட்டோஸ் கூட ரிலீஸ் ஆச்சு. எலெக்ஷனுக்கு அப்புறமா ரிசல்ட்டுக்கு அப்புறமா மோடியோட ஆட்டிடியூட்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுதா? இதுக்கப்புறம் அந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மாறும் நினைக்கிறீங்க? லெப்பர்ட் டஸ் நாட் சேஞ்ச் இட்ஸ் பார்ட்ஸ். சிறுத்தைகள் அதோட புள்ளியை விட்டு போக முடியாது. அதனால் மோதியை மாறுவாருன்னு நீங்கள் நினைக்க முடியாது. அவங்களோட 3 எம்பிகள் நாங்கள் ஜோதி மிர்தா, அனந்த் ஹெக்டே, ராம் கோவிந்த், அருண் கோவில், இவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் 400 சீட் எதுக்கு கேட்கணும்னா அந்த அரசியல் சாசன சட்டத்தை மாற்றணும்னு. அவங்க மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்காரா? அவங்கள ஏதாவது சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரா? இல்லை அவங்க சொன்னது தப்புன்னு ஏதாவது சொல்லியிருக்கிறாரா?
அவர் அப்படியே சும்மா நூல் விட்டு பார்ப்பாங்கங்கிற மாதிரி அந்த 3 பேரை நூல் விட்டு பார்த்ததே அவருக்கு பெரும் தோல்வி. ஓகே. இனிமே அவரால பண்ண முடியாது. ம். அவர் தலை வணங்குறதெல்லாம் ட்ராமா. என்னைக்கு ஒழுங்கா பண்ணியிருக்கிறாரு. இனிமே அயோத்தியா பத்தி பேச மாட்டார். ஏன்னா அயோத்தியாலேயே அவங்க சீட்டு தோத்துருச்சு. ஓகே. அவங்கள நீங்க என்ன கேட்கணும்னா, ராமர் கோயில் கட்டி, ஏர்போர்ட் கட்டி, இன்டர்நெட்ல ஆக்கி நம்ம அயோத்தியாலேயே நீங்க தோத்துட்டீங்கன்னா, அப்புறம் நீங்க ஏன் இதை பேச மாட்டீங்க? மக்களுக்கு இதுதான் வேணும்னா இது அப்படியே தலை வணங்குற மாதிரி ட்ராமா போடும். ரிசல்ட்டுக்கு அப்புறமான மோடியோட முகம் ரொம்ப இறுக்கமா இருந்தது. இப்போ அரசியலமைப்பு சட்டத்தையே தலை வணங்குறது அப்படிங்கிறது, ஆர்எஸ்எஸ் கொள்கைக்கு மாற்றா தலை வணங்குறது அப்படிங்கிறது, இதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு குட் சைனா தோணலையா? உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.